கருப்பா குசுமுகாரன். சூர்யா சார் எட்டாக தான் வருவார். என் அப்பா பொண்ணு அடிச்சிருக்காங்க கேரளா நடிகர் ஒருத்தர், செம்மையாக அடிச்சிருக்காரு. அவர் நடிப்பு நான் வேறு லெவலுப்பா, அருமையாக நடிப்பு. அந்த கேரளா ஆக்டர் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கருப்பு சூர்யா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இதான சூர்யா, நான் அருண். கருப்பு படம் மே 14 நேற்று ரிலீஸ் ஆக வேண்டியது. நேற்று தேட்டருக்கு வந்து திரும்பி போயிட்டோம். ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கருப்பு படம் நம்ம ஆர்ஜே பாலாஜி சாரோட டேரக்ஷனில், அவரோட கதை வசனத்தில் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. நம்ம சூர்யா சார் நடிச்சிருக்காரு. சூர்யா சாருக்கு கங்குவா படத்துக்கு அப்புறம் ரொம்ப கொஞ்சம் நிறைய படம் அவர் சரியாக போகல. கருப்பு படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக அந்த படம் அவருக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த படம் ரொம்ப வரவேற்பில் மக்கள் பார்க்காம நேற்று பூரா ரொம்ப தவிச்சு வைத்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. நான் வந்து இன்ட்ரோவில் பேசுகிறேன், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இன்ட்ரோஷன் தான் கொடுப்போம். அந்த மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அந்த தேட்டரில் போயிட்டேன். ஓகே, இப்போது இன்ட்ரோ முடிய போது நான் படம் பார்க்குறேன். படம் பார்த்து நம்ம மறுபடியும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நானும் ரிவ்யூ பண்ணுறேன் படத்தை பற்றி. ஓகே, கருப்பு பஸ்ஸை பார்த்த வரைக்கும் படம் இருக்கு. நல்லா இருக்கா கருப்பு? ஒட்டி பார்க்கலாம். கருப்பு இருக்கு, சூப்பர் ரியாலிட்டி மூவி. சூப்பரா இருக்கு. சாமி படமா அப்படி இல்ல, சாமி படம் இல்ல, என்ன ரியலா என்ன நடக்குதோ அப்போ அதை வந்து இது பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி படம் சூப்பரா இருக்கு. சூர்யா நல்லா பண்ணிருக்காரு. ஓகே, சூப்பர், அருமையான மூவி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணே. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா படம்? சூப்பர். சாமி படம் வந்தியா? நல்லா இருக்கா? கிட்ட கருப்பு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணே, வேற லெவல்ண்ணே. எதிர்பார்க்கலண்ணே, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் சூர்யாவுக்கு ஸ்கிரீன்ல. சூப்பரா இருக்குண்ணே. ஆக்டிங்லாம் வேற லெவல்ண்ணே. ஆர்கே பாலாஜி வேற லெவல்ண்ணே. சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. பார்க்கலாம். எவ்வளவு இருக்கு? சூப்பர். சூர்யா சூப்பர், வேற லெவல் சார். சூப்பர். பாவா படம் இருக்கு. கார்த்திக் நல்லா இருக்குல்ல? கார்த்திக் என்ன படம் இருக்கு? பயங்கரமான படம் இருக்கு. கம்பேக் பண்ணுங்க. நல்லா இருக்கு. படம் இருக்கு. கருப்பு நல்லா கருப்பு எப்படி இருக்கு? செமையா இருக்கு. நல்லா பார்க்கலாம். 2 வாட்டி என்ன இருக்காங்க? 2 வாட்டி பார்க்கலாம். பார்க்கலாம். ஃபுல்லா கருப்பு தான். செமையா இருக்கு. சாமி தான் இறங்கி ஆடுவாரு. அது படம் இருக்கு. லேட் ஆகட்டும், நல்லா ஒர்த்துன்னு. ஒர்த்து இல்லையா? ஒர்த்து நல்ல படம். லேட் ஆகட்டும். படம் தெரிச்சு போயிட்டு உட்காந்துருக்கோம்ல. செம்மையா இருக்கு படம். சூர்யா கம்பேக். படம் நல்லா இருக்கு. படம் வேற லெவலு. சூப்பரா இருந்துச்சு. ஐயா படம் இருக்கு. நல்லா இருக்கண்ணே. சூப்பர். படம் இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பாத்தீங்களா? பார்க்கலாம் தளபதி. ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கா? படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. படம் பக்கா தியேட்டர் மெட்டீரியல் ப்ரோ. படம் இருக்கு. நல்லா இருக்கு. படம் அருமையா இருக்கு. படம் இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூர்யானா பையல. சூர்யா கம்பேக் படம் சூப்பரா அருமையா இருக்கு படம். சூர்யா மாதிரி ஆக்டர் சூப்பரா இருக்கு ப்ரோ. கருப்பன் சத்தியத்தை கட்டுப்பட்டவன். நல்லா பார்க்கலாம். கருப்பன் நல்லா இருக்குல்ல? சத்தியத்தை கட்டுப்பட்டவன். அப்படி சாமி படமா? அப்படி சாமி படம் எல்லாம் மென்ஷன் பண்ணி இது பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். கருப்பன் குசுமுகாரன். படம் பார்த்தீங்களாண்ணே? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அந்த டான்ஸ் தான் நல்லா இருக்கு. படத்துல டான்ஸ் அந்த இது குத்துதான் நல்லா இருக்கு. கருப்பு. ஹாய், கருப்பு படம் பார்த்தாச்சு. படம் பார்த்துட்டு நம்ம மாடி மக்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க. எல்லாம் பாசிட்டிவ் தான். இப்போ படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி சார் டேரக்ட் பண்ணியிருக்காரு, ரைட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் எதிர்பார்த்து இருந்த படம். சூர்யா சார் வச்சு ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்ஜே பாலாஜி எடுக்கிறாருனோடனே ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அது இல்லாமல் சூர்யா சாருக்கு வந்து நெக்ஸ்ட் படம் எனக்கு கங்குவா நிறையா பாசிட்டிவ் நெகட்டிவ் நானே சொல்லியிருக்கேன். ரெட்ரோ படத்துலாம் நானே சொல்லியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு இந்த படம்லாம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படங்கள் அதெல்லாம். அதுக்கு ஏன் அப்படி படம் அமைஞ்சிட்டுன்னு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் கருப்பு படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த படத்தை பூர்த்தி பண்ணியிருக்குது. சூர்யா சார் அமேசிங்காக அடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து சூர்யா சாருக்கு ஒரு பிளாக் போஸ்டர், ஒரு ஹிட்டு, நல்ல படம் கொடுக்கும். ஏன்னா
அருமையாக இருக்குது படம், பார்க்கலாம். ஃபேமிலியோட போயிட்டு ஒன் டைம் நீங்கள் நிம்மதியாக பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒருத்தர் இருக்குது படம். கருப்பு பூந்து வாழ்ந்துருக்கு, கருப்புசாமி பூந்து வாழ்ந்துருக்கு அந்த படத்தில் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான் அந்த படம். இந்த படத்தில் வந்து 3 ஸ்டார் அடிச்சிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார், நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த படத்தில் டேரக்டராக இருந்தாலும் இதில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. மற்றபடி கதையெல்லாம் கேட்காதீங்க. சூர்யா சாரோட ஆக்டிங் சொல்லணும். சூர்யா சார் ஜென்டில்மேன், அவரோட நடிப்பு பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எல்லா படத்துலையுமே அவரோட பங்கு பக்கா கொடுத்துருப்பாரு. இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. படத்தை பார்த்தாலே புரியும். இந்த படத்தை வந்து நீதித்துறை சார்ந்து எடுத்திருக்காங்க. நீதிமன்றத்தில் கேஸு, ஒவ்வொருத்தவங்களும் நீதிமன்றத்துக்கு இப்போ வரைக்கும் நிலுவையில் நிற்கிறவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு சமர்ப்பணம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கவுங்க இந்த நீதிமன்றத்தில் நிற்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்துக்கு பார்த்தாங்கன்னா அவங்க கூட கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏன்னா அதோட வழி வந்து அவங்களுக்கு தான் புரியும். ஏன்னா ஏன்னா சும்மா இல்லை, காசெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு அதிலே தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் இதில் எல்லாருமே இப்போ தப்பாக சொல்லலை, தப்பு நடக்க சுட்டி காட்டுற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு கதையை போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த படத்தில் மிக முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து 2 கேரக்டர் அப்பா பொண்ணு நடிச்சிருப்பாங்க. ஏன்னா இன்ட்ரடக்ஷனே அவங்க தான். சூர்யா சார் 8 தான் வருவார். இந்த அப்பா பொண்ணு நடிச்சிருக்காங்க, கேரளா நடிகர் ஒருத்தர் செம்மையாக நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பு நான் வேறு லெவலுப்பா, அருமையாக நடிப்பு. அந்த கேரளா ஆக்டர் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் நான் பார்த்துருக்கேன் நிறைய படத்தில், கேரளா படத்துலையும் நிறைய மலையாள படத்தில் பார்த்துருக்கேன். அவர் மலையாள ஸ்லாங்லேயும் தமிழ் ஸ்லாங்லேயும் கலந்து அந்த பொண்ணும் சேர்ந்து நடித்து அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் அவங்க நடிப்பு வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அவங்க இல்லாமல் கொஞ்சம் எனக்கு ஏதோ தொய்வாக இருந்துச்சு. ஆனால் சூர்யா சாரோட பார்க்குறப்ப பொருத்தி பண்ணுறாரு. செகண்ட் ஹாஃபில் ஆனால் படம் ஓகே, ஃபுல்லாக ஓகே. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அந்த இதில் எமோஷனல் செம்மையாக கனெக்ட் பண்ணார். அவரோட நடிப்பு அமேசிங். பஸ் ஸ்டாப் படத்தை பார்த்தீங்கன்னாலும் போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பர். கருப்பு நல்லாயிருக்கு, போயிட்டு வாங்க. அதில் போட்டிருக்காரு ஆர்ஜே பாலாஜி சார், காட் இஸ் திங்கிங்னு. சூப்பர். ஓகே.